எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2173வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க எல்லாருமே ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்குள்ள நம்புறேன். இந்த காலை மன்னா செய்தி உங்களுக்கு பலருக்கு ஆசீர்வாதமா இருப்பதை குறித்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஜெபங்களிலே இந்த காலை மன்னா ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்காக ஜெபிக்க வேண்டும். பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு, பெண்களுக்கு ஒரு அரவணைப்பு, பெண்களுக்கு காணப்படுகிற எல்லா பிரச்சனைகள் மாறுபடியாக ஜெபிப்போம். அதே வேளையில ரட்சிக்கப்படாத பெண்கள் குடும்பத்தில் இருப்பாங்கன்னா அவங்க ரட்சிப்புக்காக ஜெபிப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 30வது வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். அநேக பெண்களை பார்த்தா அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தன்னை அலங்காரமாய் வைத்துக்கொள்ள ரொம்ப காரியங்களால அலங்கரிப்பாங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனா இங்க யார் புகழப்படுவாள் என்ற ஒரு கேள்வியை எழுப்புவோம் என்று சொன்னால் இதிலே பதில் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. ஒரு குடும்ப பெண் கணவருக்கு பயப்படுவாங்க, பிள்ளைங்களுக்கு பயப்படுவாங்க தவறு செய்யும் போது. ஆனால் ஒவ்வொரு பெண்களும் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் அந்த ஸ்திரியை ஆசீர்வதிக்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல அநேக பெண்கள் எப்படின்னா, ஏன் தான் இந்த குடும்பத்துக்கு நான் கட்டுப்பட்டு வந்தனோ, இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லி புலம்புறாங்க, கவலைப்படுறாங்க. சிலர் வாழ விருப்பம் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சில பெண்கள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, இதுக்கு தான் இங்க வந்தது தெரியலையே, இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே. வாழ்க்கையில எல்லா கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனா அந்த பெண் எப்படிப்பட்டவளா இருக்கணும்னா, கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். வேதத்துல வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு ஞானம் ரொம்ப முக்கியம். அந்த ஞானம் எங்க கிடைக்குன்னா, கர்த்தருக்கு பயப்படும் போதுதான் கர்த்தர் ஞானத்தை நமக்கு தருகிறார். ஒவ்வொரு பெண்களும் குடும்பத்தை கட்டுவதற்கு ஆண்டுடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். தேவ பயம் இருந்தாதான் தேவன்கிட்ட ஜெபிக்கணுமே, வேத வாசிக்கணுமே, சர்ச்சைக்கு போகணுமே, அவர் சமூகத்துல காத்திருக்கணுமே என்று எண்ணம் நமக்கு காணப்படும். அப்போ ஒவ்வொரு பெண்ணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுறவங்களா இருக்கணும். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17லிருந்து 21 வசனங்களை வாசித்து பார்த்தா அங்க மருத்துவச்சிகளை பத்தி பார்க்கிறோம். மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்தாங்களாம். பார்வன் போட்ட சட்டத்துக்கு பயப்படல, பார்வன் போட்ட சட்டத்துக்கு கீழ்ப்படியல. ஆனால் கர்த்தருக்கு பயந்ததுனாலதான் ஆண் பிள்ளைய கொல்லாம அங்க விட்டாங்க. இன்னைக்கு வேலை பார்க்குற இடத்துல ஒவ்வொரு ஸ்திரீகளும் கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு ஸ்திரீகளும் குடும்பத்துல கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அநேக குடும்பத்துல கடன் பிரச்சனை, அநேக குடும்பங்கள்ல பிள்ளைங்க சரியில்லையே சொல்லி புலம்புகிற தாய்மார்கள் உண்டு. அப்படிப்பட்டவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். இந்த மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்து நடத்ததுனால கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பாரு. ஒவ்வொரு பெண்கள் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவருக்கு ஜீவிக்கணும். ஒருவேளை இதை கணவர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னா, ஆண்டவரே என் மனைவி உமக்கு பயப்பட உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, எங்க அம்மா ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்க உதவி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒரு குடும்பத்தை கட்டுவதற்கு கர்த்தர் ஸ்திரீக்கு அந்த அத்தாரிட்டி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதை சொல்கிறது? புத்தி உள்ள ஸ்திரீ தன் குடும்பத்தை கட்டுகிறாள். அப்போ ஒரு குடும்பத்தை கட்டுகிற வேலை ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது. தன் கணவரோடு இணைந்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப பிரயாசப்பட வேண்டும். அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் போது கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு பெண்களும் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறேன்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்ற வார்த்தை நிறைவேறட்டும். இந்த நாள் முழுதும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட வருவதாக இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.